உங்களுக்கு ஏதோ ஒரு அறியாத இடத்துலேருந்து ஒரு பணம் வரப்போகுது, பண கஷ்டம் நீங்க போகுது அப்படிங்கிறத அந்த வெட்டுக்கிளி வந்து நமக்கு குறியிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அந்த வெட்டுக்கிளி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பள்ளி வந்து இப்போ வடகிழக்கில் சத்தம் போட்டுச்சுன்னா அது நல்ல சகுனமாக நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது. அதே இது தென்மேற்கில் சத்தம் போட்டுச்சுன்னா நிறைக்குடம் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அது நீர் நிரம்பி இருப்பதனால் அந்த நீர் வந்து உறவு நிலை பாலத்தை குறிப்பதனால் இவங்க ஒரு பெண் அந்த வரான்னா அவ செல்வத்துடைய அம்சமாக எடுத்துக்கிறான். அதே மாதிரி நீர் நிரம்பி இருப்பதனால் கழிவு நீர் நிரம்பியதாக வந்தால் அது வந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கழிவு நீரை எடுக்க போகிற வண்டியாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இறந்தவங்க உடல் வந்துச்சுனாலே பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவ். ஒன்று எண்ட் ஆகி ஒன்று பிறப்புக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம், பரிகாரம், ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த சகுனம் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேடம். சகுனம் அப்படின்னா என்ன, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்ததுன்னா அது சுப சகுனமா நம்ம எடுத்துக்கலாம்? நம்மளுக்கு வந்து சகுனம்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு காரியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், ஒரு காரியத்துக்காக வெளியே போய்கிட்டு இருப்போம். அது நல்லதோ கெட்டதோ அது அந்த சமயத்தில் நம்மளுக்கு எப்போவுமே அது கண்ணில் படாது. ஆனால் சிலது நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படுற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கெட்ட சகுனங்களும் நல்ல சகுனமும் நமக்கு கடவுளால் அறிவுறுத்தக்கூடிய மொழி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த சில பேர் நான் சகுனமே பார்க்க மாட்டேன்பாங்க. ஆனால் சகுனம் பார்ப்பது உங்கள் விதியை மாற்றுவதற்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சகுனத்துடைய பலன் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் ரொம்பவே நம்மளுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது. ஆனால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரெமெடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பொதுவாக சகுனங்கள் வந்து சுப சகுனங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் உங்கள் லைஃபை சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் சுப சகுனங்கள் எதெல்லாம் எங்கெங்கே எப்படி இருக்கணுங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு விலங்குகள் மூலமாகவும் மரங்கள் மூலமாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மூலமாகவும் சுப சகுனங்கள் நம்மளுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். ஊர்வனையிலிருந்து பரப்பனை வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்க சுற்றுப்புறங்களும் சுப சகுனங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ இதே தான் வந்து அசுப சகுனத்துக்கும் இல்லையா? ஆமாம், அசுப சகுனம்ங்கிறது வந்து இதே பொருட்கள் தான், இதே பொருட்கள்ங்கிறது இதே மாதிரி தான் சுற்று விஷயங்கள் தான். ஆனால் அது நெகட்டிவாக நம்மளுக்கு கொடுக்கும். ஒரே ஆள் வந்து நமக்கு ரெண்டு விதமாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு ஒத்த பிராமணனாக பார்க்கும்போது உங்களுக்கு சகுனங்கள் இதாக நெகட்டிவாக இருக்குது அப்படிம்பாங்க. இது ரெட்டை பிராமணன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆள் தான், ஒரே இது தான், அதை வந்து நம்ம ரெண்டு விதமான பார்வைகளாக இருக்கிறது அப்படிங்கிறதாக எடுத்துக்கலாம். அதே தான் நம்ம வந்து மனிதர்கள் வந்து பார்க்கும் கோணங்கள் பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து சுப சகுனங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் பேசுகிறோம், இப்போ ஒரு வீடு வாங்க போகிறோமோ, ஒரு நகை வாங்க போகிறோமோ, ஒரு திருமணம் குறித்த விஷயங்கள் பேசுகிறோம். இந்த மாதிரி சுப காரியங்கள் எல்லாம் நம்ம பேசும்போது அதற்கு இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் என்ன மாதிரியான சகுனம் கொடுத்து இதை பண்ணலாம் அப்படின்றத சொல்லும். இப்போ சகுனங்கள் வந்து இரவு நேர சகுன குறியீடுகளும் காமிக்கும், பகல் நேர சகுன குறியீடுகளும் இருக்குது. இரவு நேரங்கள் பூச்சிகள் மூலமாக நமக்கு நிறைய சகுனங்களை கொடுத்துட்டே வரும். பூச்சிகள் எப்படின்னா வெட்டுக்கிளி, ஈசல், இதெல்லாமே நல்ல சகுனங்களுக்குள்ள அறிகுறிகளாக இருக்கும். இப்போ ஒரு பச்சை வெட்டுக்கிளி வந்து உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம். பச்சை வெட்டுக்கிளி யார் வீட்டில் வருகிறதோ அந்த வீட்டில் வந்து தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் உருவாகி இருக்கிறாங்க. தன் உயிரை இழக்க தயாரான ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவங்க உருவானவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வெட்டுக்கிளி வந்து வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு அறியாத இடத்துல இருந்து ஒரு பணம் வரப்போகுது, பண கஷ்டம் நீங்க போகுது அப்படிங்கிறத அந்த வெட்டுக்கிளி வந்து நமக்கு குறியிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அந்த வெட்டுக்கிளி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சுப சகுனமாக தான் இருக்கும். இது தியாக சுடரினுடைய அம்சமாக அந்த வெட்டுக்கிளி இருக்கும். அதே போல் இது வந்து பச்சை கலர்ல இருப்பதினால் இது வந்து நம்மளுக்கு வந்து வளமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது
இரவு நேரத்தில் வருவது. இரவில் சயன கோலத்தில் இருப்பது நம்மளுடைய மகாவிஷ்ணு பெருமாள் தான். அவர் வந்து அதனாலதான் இரவுக்கு வந்து அவர் முக்கியத்துவம் விஷ்ணு பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் கொடுத்திருக்கோம். ஏன்னா சயன ரூபத்தில் அவர் இருப்பார் அப்படிங்கிறது. சயன ரூபம் எப்ப வரும்னா தூக்க நிலையில் தான் சயன ரூபம் வரும். அதனால அந்த இரவு நேரத்தில் சயனத்தில் நம்மளுடைய பெருமாள் இருப்பார். பச்சை நிறத்தில் வருவதனால் அந்த வெட்டுக்கிளியை குறிக்கிறது. இப்ப வந்து அந்த இரவு நேரத்தில் அது வரும்போது சயன விஷ்ணு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு அர்த்தமாக இருக்குது. அதே சமயம் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா பண வரவுக்குள்ளது முக்கியமான பண வரவுகள், ஒரு பிசினஸ் பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு முன்னோடியாக முன்னிறுத்தி போகக்கூடியதாக இந்த வெட்டுக்கிளி வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு சில இடங்கள்ல கூட வந்து பள்ளி வந்து சத்தம் போடுறது, இது வந்து சுபசகுனமா எடுத்துக்கலாமா மேம்? ஆமா, பள்ளி சத்தம் போடுறது சில திசைகளை பொறுத்து அந்த மாறுபடும். பள்ளி வந்து இப்ப வடகிழக்கில் சத்தம் போட்டுச்சுன்னா அது நல்ல சகுனமாக நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது. அதே இது தென்மேற்கில் சத்தம் போட்டுச்சுன்னா ஏதோ சொத்து சுகம் முடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். முன்னோர்களின் முழுமையான ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். தென் கிழக்கில் வந்து அது சத்தம் போட்டுச்சுன்னா ஏதோ லக்ஸரியான ஒரு பொருட்கள் சேகரிப்பு ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால நம்மளுக்கு பள்ளி சத்தம் போடும் திசையை வைத்து நம்மளுடைய சுப சகுனங்கள் கூறலாம். சில பேர் பக்கத்து வீட்டில் உள்ள பள்ளி சத்தம் நம்ம வீட்டுக்கு வந்து அது எதிரொலிப்பதாக இருக்கும். அதனால பக்கத்து வீட்டில் உள்ளது வந்து நம்ம வீட்டுக்கு எதிரொலிச்சாலே நம்மளுக்கு ஏதோ ஒன்று அக்கம் பக்கம் தெரிந்தவர்கள் மூலம் அது எந்த திசை அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மூலமாக நன்மைகள் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத அடையாளம் காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சில சுப விஷயங்கள் பத்தி நம்ம பேசும்போது இந்த கடிகாரம் அடிக்கிற சவுண்டு கேட்கும். ஸோ இது வந்து சுபசகுனம் தானே மேம்? ஆமாம். அதாவது கடிகாரம் அடிக்கிற சவுண்டு, ஒரு ஃபோனுடைய ரிங்டோன் டக்குன்னு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஆமாங்கிற மாதிரி ததஸ்து அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தை அது வந்து கொடுக்கறது. அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறது. அதனால நம்ம வந்து ஒரு விஷயத்தை சில பேர் மனசுக்குள் நினைக்கும் போது அந்த கடிகாரம் டங்குன்னு அடிக்கும். அப்ப மனதில் நினைப்பது வந்து வெளியில யாருக்குமே கேட்காது, ஆனா அந்த கடிகாரத்தின் மொழிகள் வந்து கேட்கும். அதனால அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்ப யார்கிட்ட சொல்றதை விட நம்ம மனசுல இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க டங்குன்னு அடிக்கும். அப்ப அந்த செயலை செய்வதற்கு ஓகே, அது வந்து ஓகே சொல்லுது. அப்ப அந்த செயலை செஞ்சிருங்கன்னு அர்த்தம். அதுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி இந்த சவுண்டுகள் வந்து நம்மளுக்கு நம்ம நினைக்கும் காரியத்துக்குள்ள கிரீன் சிக்னல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. சோ கோயில் மணி கூட நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மொபைல்ல வர நோட்டிபிகேஷன் சவுண்ட் கூட நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. அந்த தும்மல் விழும்போது கூட நம்மளுக்கு அது சகுனம். ஒற்றை தும்மல் வந்தால் அது நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். ஓகே. யாராச்சும் ஒரு விஷயத்தை பேசும்போது நம்மளுக்கு ஒற்றை தும்மல் வந்தா அந்த விஷயத்தை ட்ராப் பண்ணிடுறோம். அந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது, இந்த விஷயத்தை பத்தி பேசுற காலம் இது கிடையாது அப்படிங்கிறத நிறுத்தி வைக்க சொல்லுது அப்படிங்கிறவ அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய சிக்னலாக ஒத்தை தும்மல் கொடுக்கும். இதே இது இரட்டை தும்மலாக வந்தால் உங்களுக்கு இதுக்கு வந்து ரைட், இந்த காரியத்தை நீங்க எடுத்து நடத்துங்க, இது செய்வதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறது. அதனால ஒற்றை தும்மலுக்கும் இரட்டை தும்மலுக்கும் வித்தியாசம் தெரியும். தும்மல் கூட நம்மளுக்கு அந்த சவுண்ட்ல வரும் அப்படிங்கிறது. சில சகுனங்கள் வந்து இன்னும் பாசிட்டிவான சகுனங்கள் இருக்கும். நம்ம வெளியில போகும்போது ஒரு பெண்மணி குடம் வச்சுக்கிட்டு நம்ம எதிர வந்துகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம போறவங்க நம்ம ஃபேஸ் பண்ணி வராங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நிறைவான ஒரு சக்தி, அது வந்து ஒரு அம்மனுடைய அருள் பெற்று அந்த இடம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாறப்போகுது. ஒரு பெண் தெய்வ அருள் இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஒரு உறவு பாலத்தை அதிகப்படுத்த போகுது. இப்ப கல்யாணம் பேச போறீங்க, அப்போ வந்து அவங்க நிறை கூடத்துடன் வர்றாங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வரக்கூடிய பெண்ணால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது வந்து நிறைகுடமாக இருக்கிறதுனால இது நல்ல சகுனமாக எடுத்துக்கிறோம். நிறைகுடம் அப்படிங்கிற மட்டும் இல்லாம அது நீர் நிரம்பி இருப்பதனால் அந்த நீர் வந்து உறவு நிலை பாலத்தை குறிப்பதனால் இவங்க ஒரு பெண் அந்த வரான்னா அவ செல்வத்துடைய அம்சமாக எடுத்துக்கிறான். அதே மாதிரி நீர் நிரம்பி இருப்பதனால் நீங்க போய் ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணத்துக்கு பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆணோ பெண்ணோ வந்த நேரம் உங்க வீட்டில் செல்வ நிலை உயரும், மதிப்பு அந்தஸ்து கூட போகுது அப்படிங்கிறத குறிப்பதற்காக அந்த பெண் வரா அப்படிம்பாங்க. மேம் அப்படி பார்க்கும்போது இந்த தண்ணி வண்டியும் இதே மாதிரி சகுனத்தை குறிக்குமா? நம்ம போகிற ஏதாவது முக்கியமான நிகழ்வுக்கு புறப்படுறோம் அப்படிங்கும் போது ஆப்போசிட்ல தண்ணி வண்டி வரதும் அந்த மாதிரி சகுனத்தை குறிக்கும். ஆமா, நிறைந்த இடம். இது வந்து என்னன்னா பாசிட்டிவ், அது வந்து பெண். இது வந்து என்னன்னா வெறும் நீர் மட்டும் ஏற்றிய இடமாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து நீர் வந்து உறவு நிலையை குறிப்பதனால் இருப்பதனால் உறவுகள் பலப்படும். உறவுகள் நல்லா, ஆனா ஒரு பெண் எடுத்துட்டா செல்வத்துடன் சேர்ந்த உறவாக இருக்கும். இது உறவு நிலை நல்லா இருக்கும். ஏதோ வேலைக்கு போற இடத்துல ஒரு
பிளஸ்டான ஒரு விஷயம் நடக்க போது, ஒரு சேஞ்ச் ஆஃப் வேலை ஏதோ கிடைக்க போகுது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே மேம். இதே வந்து ஆப்போசிட்டா ஒரு கழிவுநீர் தொட்டி ஆப்போசிட்ல வருது. இத வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் மேம்? கழிவுநீர் தொட்டி நேருக்கு நேரா வரும்போது, உங்களுக்கு நிறைய அவமானங்கள் அந்த மாரி விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்துல இருக்குது. கழிவுநீர் நிரம்பியதாக வந்தால், அ அது வந்து நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கழிவு நீரை எடுக்க போகிற வண்டியாக இருந்தால், அது வந்து உங்களுக்கு நெகட்டிவா காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி அர்த்தம். நெகட்டிவோட இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது. அதனால அத எடுத்துட்டு போறது தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அத வந்து நிரம்பியதோட வந்தா ஓகேங்களாம். அது எம்ப்டியா போய் கழிவ எடுக்க போம்போது, உங்களுக்கு நெறைய அவமானங்கள் விஷயங்கள் உள்ளுக்கு உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற மாரி அர்த்தம். மேம் இன்னும் ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம காக்கா ஒரு சில பொருட்கள தூக்கி கொண்டு வந்து நம்ம வீட்ல போட்டுட்டு போகும். வாசல்ல போட்டு போகும். ஸோ இத வந்து சுப சகுனமா நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா. அந்த காக்கா வந்து நம்மளுக்கு வந்து பொருட்கள் வந்து வீட்டுக்குள்ள போட்டு போனாலே, செல்வ நிலை உயர போகுது. நம்மளுடைய ஏதோ சொத்து சேகரிப்பு கூடும் அப்படிங்கிற மாரி அர்த்தம். அதனால காக்கா வந்து பொருள் சில பேர் இடத்துல வந்து காயின் வந்து போடும். சில பேர்கிட்ட வந்து பாத்திரம் வந்து போடும். சில இது மாமிசம் வந்து போடும். மாமிசம் போடுவது மிக சிறப்பானது. அ எ எ எலும்பு கூடாக போடக்கூடாது. கொஞ்சம் எலும்பு தட்டையா இருக்கும். கொஞ்சம் அதுல கொஞ்சம் சதைகள்லாம் இருக்கும். அதோட சேர்த்து போட்டுச்சுன்னா, உங்களுக்கு காஞ்ச எலும்பு மாரி சில சமயம் போடும். ம். அது வந்து உங்களுக்கு நெகட்டிவா குடுக்கும். அது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு இது மாரி காமிக்கும். சதையோட கொண்டு வந்து போடும். அந்த மாரி இருக்கிறது வந்து உங்களுக்கு சொத்து சேகரிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கலாம். அப்புறம் காயினு, இதெல்லாம் போடும்போது பணவரவு அதிகரிக்கிறதாக இருக்கும். அதனால காக்கா கொண்டு வந்து போடுற பொருட்களின் தரத்தை பொறுத்து அது வந்து இருக்கும். அதனால இதெல்லாம் உங்களுக்கு சுப செலவினங்கள் தான். தேங்காய் கொண்டு போடும். தேங்காய் போடும்போது ஹெல்த் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். யாரோ நீங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் உருவாக்க போறீங்க அப்படிங்கிற மாரியும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த மாரி அந்த காக்கா போடுற பொருளை வைத்து நம்ம சகுனங்கள் எடுக்கலாம். ஓகே. இன்னும் ஒரு சில வீட்டுகள்ல பார்த்தீங்க அப்டின்னா, வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்க அப்டின்னா, பூ வாங்கிட்டு வருவாங்க. ஸோ பூ கொண்டு வந்து அப்படியே வந்து கையில குடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப வாசனையா இருக்கும். இது ஏதாவது சகுனத்தை குறிக்குமா? ஆமா. இப்ப வந்து வரும்போது வந்து பூவுடன் வர்றது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு வீட்டில் பெண் இருந்தாலே பூ வாங்கிட்டு வந்துருவாங்க. எப்பவுமே அந்த பூவுடன் வர்றது அந்த வீட்டு பெண்களுக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால வீட்ல வந்து நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் பூ தானம் வந்து அதிகமா குடுக்கணும். குடுக்குறது அவ்வளோ நல்லது. யாருக்காச்சும் பூ வாங்கி குடுக்குறது, அந்த பூ வாங்கி குடுக்கும்போது நம்ம தலையிலும் பூ இருக்கணும். ஆனா பூ வாங்கி குடுப்பது அவ்வளோ நல்லது. அதனால ஸ்வீட் பழம் வாங்குவது எவ்வளோ முக்கியமோ, ஒரு பெண் இருக்கிற வீட்டில் பூவும் வாங்கிட்டு போவது மிக சிறப்பானது. அதை வாங்குறவங்களுக்கும் நல்லது, அது குடுக்குறவங்களுக்கும் நல்லது. ஓகே. இன்னும் ஒரு சில இடங்கள்ல நம்ம வெளிய போம்போது, இந்த பசுமாடு வர்றதையோ, போறதையோ நம்மனால பார்க்க முடியும். இது என்ன சுப சகுனம் தானா மேம்? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கும்போது, அந்த பசுமாடு வந்து 2 பசுவும் காமிக்கும், எருமையும் காமிக்கும். எருமை வந்துருச்சு நெகட்டிவா அப்படிங்கிறது, எருமையும் நெகட்டிவ் கிடையாது. எருமை வந்தா நம்ம மனதைரியம் அதிகமாகுது. நம்மளுடைய நெறைய ஃபோக்கஸான ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக, அந்த தைரியமாக நிப்பாட்டி செய்ய போறோம். அந்த இடத்த யாருக்கும் விட்டு குடுக்க மாட்டோம். அந்த ஸ்ட்ராங்கா நம்ம நிக்க போறோம்னு அர்த்தம். பசுமாடு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுடைய சாந்த தன்மை, பொறுமை தன்மையை நிதானமாக ஒரு ஒரு காரியத்துக்காக பேசுறதுக்காக போகும்போது, அங்க பசு வந்துச்சுன்னா, "நீ நிதானமா இத ஹேண்டில் பண்ணு" அப்படிங்கிறத அடையாளம் காட்டுவதற்காக அந்த பசுமாடு வந்திருக்கும். அதனால நிதானமாக, பொறுமையாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதாக அர்த்தம் அப்படிங்கிறது. மேம் அதே மாதிரி குதிரை கூட சில இடத்துல பார்க்கறது உண்டு. அது நல்ல சகுனமா? இல்லையா மேம்? குதிரை வந்து காலையில உள்ள ஒரு குதிரை ஒண்ணு பார்ப்போம். இல்லாட்டி இரவு ஒரு குதிரை பார்ப்போம். அந்த காலை, மாலை இந்த 2 நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குது. காலையில பார்த்தோம்னா, உங்களுக்கு அது நல்லது. ஏதோ புதிய துவக்கம் ஏதோ தொடங்க போறீங்க. அந்த துவக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த குதிரை அப்படிங்கிறது. இதே இது இரவு நேரத்தில் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது. கவனமாக இருங்க. குதிரைக்கு அடுத்தால ஒரு எரும மாடு. குதிரைக்கு அடுத்தால எரும மாடு. இது 2ம் பார்த்தீங்கனாலே ஆரோக்கிய கேடுகள் வரப்போகுது. அதனால இந்த குதிரையும் எரும மாடும் ஒரு சேர பார்ப்பது தவிர்க்கணும். மேம் பொதுவாவே சகுனங்கள் பத்தி நம்ம பேசும்போது, இந்த இறந்தவர்கள் வந்து எதிர்ல வர்றது வந்து சுப சகுனமா, அசுப சகுனமா அப்படின்றது நெறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நம்ம போம்போது, அத நம்ம பார்க்குறோம்னா, அந்த சகுனத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம் மேம்? அதாவது இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இறந்தவங்க உடல் வந்துச்சுனாலே பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவ். ஒண்ணு எண்ட் ஆயி, ஒண்ணு பிறப்புக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அதனால நம்மளுக்கு வந்து அந்த மாலை
அதாவது கல்யாண மாலைம்பாங்க. அது அந்த மாரி அந்த தோற்றம். அது வந்து அவங்க இறப்பின் ஒரு முடிவில் ஒரு புதிய துவக்கம் ஒண்ணு இருக்குது. எப்பவுமே ஒரு உடல் அழியுதுன்னா, ஒரு உறவு ஒரு பிறப்பு வருதுன்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து அது வந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இறந்தவங்களை வெட்ட வெளியில் நம்ம எடுத்துட்டு வருவோம். பிறந்தவர்களை மறைத்து வீட்டுக்குள் கொண்டு போவோம். இது 2மே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். அதாவது பிறந்தவர்கள் அடுத்தால மறைவுக்கு ரெடி ஆகுறாங்க. அதனால அது வந்து யார் கண்ணுக்கு படக்கூடாது அப்படி ஜஸ்ட் திருஷ்டி போட்டு அப்படிலாம் எடுத்துட்டு வருவோம். இறந்தவர்களை பூ மாலை போட்டு வெளியில வெட்ட வெளியா எடுத்துட்டு போவோம். அப்போ இறந்தவர்கள் எல்லார் கண்ணுக்கு பார்த்து ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய முழு பிளஸ்ட் ஆனவர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது பாசிட்டிவான விஷயம் தான் கொடுக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து சுப சகுனம் அப்படின்னா என்ன? என்ன மாரியான பொருட்கள, விஷயங்கள பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் சுப சகுனம் அப்படின்றத பத்தி நெறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. இன்னொரு நிகழ்ச்சியில அசுப சகுனங்கள் என்னலாம் இருக்கு? அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.